அந்த நேத்திர அழகிலே ஈடுபட்டுத்தான் அப்படி சேவித்தான். சபரியும் இந்த நேத்திர விசேஷத்தை பாராட்டுகிறாள். தங்கள் திவ்யமான பார்வை என் மீது பட்டது உத்தமமான உலகத்துக்கு போய்கொண்டே இருக்கிறேன் என்றாள். அப்படியெனில் அந்த கடாட்சம் எப்பேற்பட்டதாயிருக்கும்? ஆஞ்சநேயருடைய அனுபவத்தை பாருங்கள். சீதை அவனிடம் கேட்டாலாம், ராமன் எப்படி இருக்கிறான்? அவனுடைய புஜங்கள் எப்படி இருக்கின்றன? ஆஞ்சநேயர் உடனே ஆரம்பித்து ராமனின் கண்களைத்தான் வர்ணிக்கிறார். கண்கள்தான் அவனை ஆக்கர்ஷித்தன என்பதால். மரத்துக்கு மரம் தத்தித் திரியும் ஒரு குரங்கினைப் போல திரியக்கூடிய என் உள்ளத்தையே கொள்ளை கொண்டு விட்டதே அந்த நேத்திரம். யோகிகளின் உள்ளத்தை அது எவ்வாறு கொள்ளை கொள்ளும் என்று சொல்லவும் வேண்டுமோ என்று எண்ணுகிறான். சுபமான பார்வை பகவானின் பார்வை. அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் ஆண்டாள்.